ஹலோ முகேஷ் அம்பானி, அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அதுவும் நம்பர் 1 பணக்காரர் யாருன்னா அது முகேஷ் அம்பானி தான். முகேஷ் அம்பானியை பத்தி தெரியாத நிறைய விஷயம் வந்து இருக்குது. அதுல முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் தான் இப்போ நம்ம போறோம். உலகத்திலே ஆடம்பரமான பொருட்களை பயன்படுத்துறதுலயும் இவங்க 2 பேர் தான் பிரேத்தமா வந்திருக்காங்க. முகேஷ் அம்பானி என்ன உணவு என்பாரு, அவர் காலைல எத்தனை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல முகேஷ் அம்பானியை பத்தி நீதா அம்பானி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, முகேஷ் அம்பானி சைவ உணவு மட்டும் தான் வந்து எடுத்துப்பாராம். முக்கியம் பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி உணவு எல்லாமே வந்து வீட்டிலே தயாரிக்கப்பட்டது தான் வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, அவர் வாரத்துல ஒரு முறை மட்டும் தான் கடை உணவு வந்து வெளி உணவு வந்து சாப்பிடுவாராம். ஒழுக்கமான ஒரு உணவு தான் சாப்பிடுவாராம். அதாவது சொல்ல போனா இந்த நான்வெஜ் ஃப்ரை இதெல்லாம் வந்து விரும்பவே மாட்டாராம். முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் விரும்பி சாப்பிடுறது வந்து குஜராத்தி உணவான பாங்கி உணவு தான் இவர் விரும்பி சாப்பிடுறது. இது வந்து அரிசி மாவுல செய்யப்படுறது தான். அதுல இருந்து சீஸ் சேர்த்து தயாரிக்கப்படுறது தான் இந்த உணவு. இதுதான் அவர் விரும்பி சாப்பிடுறது தான். இது எல்லாமே சட்னி சேர்த்து தான் இவர் வந்து சாப்பிடுறது. இவருடைய முக்கியமான ஒரு விஷயம் தான் யோகா தியானம் தான். இவருடைய நாட்கள் வந்து காலைல 5:30 இருந்து ஆரம்பிக்குது. 5:30 மணிக்கே வந்து எழுந்திருச்சு யோகா மற்றும் தியானத்தோட தொடங்குது அந்த நாள். சூரிய நமஸ்காரம், நடைப்பயிற்சி இதெல்லாம் முக்கியமா வந்து இடம்பெறுது. அதை தொடர்ந்து அவர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முக்கியமா அதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷான பழங்கள், பழசாறு அப்படின்னு காலையில வந்து அருந்துவாரு. அவருடைய ஸ்பெஷலான உணவு காலை உணவு பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் தான். முக்கியமா அவர் வந்து ஜங்க் உணவு, அதாவது பணக்கார உணவுகளை வந்து முற்றிலும் தவிர்க்கிறாரு. எளிதா செரிமான ஆகிற உணவுகள் தான் அவர் வந்து எடுத்துக்கிறாரு. மதிய உணவு பாத்தீங்கன்னா சாதம் தான், பருப்பு சப்ஜி கலந்த சாத உணவு சாப்பிடுறாரு. முக்கியமா ஒன்று கவனிக்க வேண்டியது, வீட்டுல சமைச்ச உணவு தான் சாப்பிடுறாரு. பல விருந்துகளுக்கும் சமூக கூட்டங்களுக்கும் அவர் போடும்போது முக்கியமா சைவ உணவு தான் சாப்பிடுவாராம். மற்ற உணவுகள் வந்து சாப்பிடுறது இல்லையா. ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வந்து படிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து நேரா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்ப வீட்டுக்கு வந்திருக்கும் போது தான் என்ன செய்யறதுனே அவருக்கு தெரியலையா. அப்பதான் அவருடைய அப்பாட்ட வந்து கேட்டிருக்காராம், என்னுடைய உத்தியோகம் என்ன, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவர் வந்து கேட்டிருக்காரு. தன்னுடைய தந்தையிட்ட திருபாயமான கேட்டிருக்காரு. அதுக்கு திருபாயமான வந்து, நீ ஒரு வேலையை தேடணும் அப்படின்னா நீ ஒரு நல்ல ஒரு மேனேஜரா வருவ. அதுவே நீ ஒரு தொழிலதிபரா ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உனக்கு என்ன தேவை என்பதை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுதான் முகேஷ் அம்பானி இன்னை வரையிலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தேவை என்பதை அவரே தேடி தேடி வந்து ஒவ்வொரு நாளுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காராம். அதே போல அவர் படிச்சிட்டு இருக்கும்போது கெமிக்கல் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்துல வித்தியாசமான ஆசிரியர் இருந்திருக்காரு. வாழ்க்கையோட மிக முக்கியமான பாடத்தை அவர் முகேஷ் அம்பானி கத்து தந்திருக்காரு. அந்த ஆசிரியர் அடிக்கடி முகேஷ் அம்பானி கிட்ட, நீ தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் பட்டியலை நான் உனக்கு தரவே மாட்டேன், உன்கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நீயே பிரச்சனைகளை கண்டறி, நீயே வந்து பிரச்சனையோட தீர்வையும் கண்டறி, தரம் மற்றும் அவரோட தீர்வை நீ தான் கண்டறிஞ்சு சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. முக்கியமா அவருக்கு வாழ்க்கை கத்து தந்த பாடம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சமுதாயத்துக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு காணப்படணும். அதுவே உங்க வியாபாரத்துக்கும் முக்கிய ஒரு தீர்வா இருக்கணும், முக்கிய ஒரு குறிக்கோளா இருக்கணும். இதையும் தாண்டி வருமானம் இரண்டாம் பட்சம் தான். வருமானத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினா அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே போல தோல்வி தான் வெற்றிக்கான பாதையை வகுக்க நமக்கு கத்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது, தோல்விகளால மனம் தோந்து விடக்கூடாது, தோல்வியிலிருந்து எல்லாமே கத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. எக்காரணத்து கொண்டும் முயற்சிகளை மட்டும் விட்டு விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது தொழில் செய்யறவங்க எக்காரணத்து கொண்டும் தன்னுடைய தன்னம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களிலும் நம்ம பல்வேறு மனிதர்களை சந்திச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய உணர்வுகளோடு விளையாடுவாங்க. ஒருபோதும் நம்முடைய நிலையிலிருந்து நாம் பின்வாங்க கூடாது. அது மட்டும் கிடையாது, சில விஷயங்களை சமரசம் செய்து கொள்ளவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, நம்முடைய பிசினஸ் வெற்றிகரமா வந்து அமைய நம்ம அமைக்கிற அணி மிகவும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம தன்னம்பிக்கையும் நம்மளோட பயணிக்கிற சரியான ஒரு அணி தான் நீங்க அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.